பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஜுஸு 18 கது அஃப்லஹா பார்ட் 38. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அத்தியாயம் 23. சூரத்துல் மூமினூன், விசுவாசிகள். ருக்கூஹ் 6, வசனங்கள் 118. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். இன்னும் அவர்கள் வீணான பேச்சு, செயல் ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பார்கள். ஜக்காத்தையும் தவறாது கொடுத்து வருவார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை காத்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் மனைவிகளிடமோ அல்லது தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களிடமோ தவிர இவர்களிடம் உறவு கொள்வது கொண்டும் நிச்சயமாக அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இதற்கு அப்பால் வேறு வழிகளை எவர் நாடுகிறாரோ அத்தகையவர்கள்தாம் வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள். இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள். இத்தகையோர்தாம் சுவர்க்கத்தின் வாரிசுதாரர்கள். இவர்கள் பிர்தௌஸ் என்னும் சுவனபதியை அனந்தரங்கொண்டு அதில் இவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். நிச்சயமாக நாம் ஆதி மனிதர்களை மண்ணிலிருந்துள்ள சத்தினால் படைத்தோம். பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம். பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம். பின்னர் அத்தசை பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக மனிதனாக செய்தோம். இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், படைப்பாளர்களில் எல்லாம் மிக அழகான படைப்பாளன். பிறகு நிச்சயமாக நீங்கள் மரணிப்பவர்களாக இருக்கிறீர்கள். பிறகு கியாம நாளன்று நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அன்றியும் உங்களுக்கு மேலே 7 பாதைகளை திடனாக நாம் படைத்து இருக்கின்றோம். நமது படைப்பை குறித்து நாம் எப்பொழுதுமே பாராமுகமாக இருக்கவில்லை. மேலும் வானத்திலிருந்து நாம் திட்டமான அளவில் மழை நீரை இறக்கி அப்பால் அதை பூமியில் தங்க வைக்கிறோம். நிச்சயமாக அதனை போக்கிவிடவும் நாம் சக்தியுடையோம். அதனை கொண்டு நாம் உங்களுக்கு பேரீச்சை, திராட்சை தோட்டங்களை உண்டாக்கி இருக்கின்றோம். அவற்றில் உங்களுக்கு ஏராளமான கனி வகைகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கின்றீர்கள். இன்னும் தூர் சீனாய் மலைக்கருகே உற்பத்தியாகும் மரத்தையும் உங்களுக்காக நாம் உண்டாக்கினோம். அது எண்ணெயை உற்பத்தி செய்கிறது. மேலும் ரொட்டி போன்றவற்றை சாப்பிடுவோருக்கு தொட்டு சாப்பிடும் பொருளாகவும் அது அமைந்துள்ளது. நிச்சயமாக உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய பிராணிகளில் ஒரு படிப்பினை இருக்கிறது. அவற்றில் வயிறுகளிலிருந்து சுரக்கும் பாலை நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம். இன்னும் அவற்றில் உங்களுக்கு அநேக பயன்கள் இருக்கின்றன. அவற்றின் மாமிசத்திலிருந்து நீங்கள் புசிக்கிறீர்கள். ருக்கூஹ் 2. மேலும் அவற்றின் மீதும் கப்பல்களிலும் நீங்கள் சுமக்கப்படுகின்றீர்கள். இன்னும் நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடத்தில் அனுப்பினோம். அப்போது அவர் தம் சமூகத்தாரிடம், என் சமூகத்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை. நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாமா என்று கூறினார். ஆனால் அவருடைய சமூகத்தாரில் காஃபிர்களாய் இருந்த தலைவர்கள், இவர் உங்களைப் போன்ற மனிதரே என்று வேறில்லை. இவர் உங்களை விட சிறப்பு பெற விரும்புகிறார். மேலும் அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் மலக்குகளை தூதர்களாக அனுப்பியிருப்பான். முன் இருந்த நம் மூதாதையரிடம் இத்தகைய விஷயத்தை நாம் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார்கள். இவர் ஒரு பைத்தியக்கார மனிதரே அன்றி வேறில்லை. எனவே இவருடன் நீங்கள் சிறிது காலம் பொறுத்திருந்து பாருங்கள் எனவும் கூறினார். என் இறைவா, இவர்கள் என்னை பொய்ப்பிப்பதின் காரணமாக நீ எனக்கு உதவி புரிவாயாக என்று கூறினார். அதற்கு நீர் நம் கண்முன் நம்முடைய வஹி அறிவிப்பின்படியும் கப்பலை செய்வீராக. பிறகு நம்முடைய கட்டளை வந்து அடுப்பு கொதிக்கும் போது ஒவ்வொன்றிலும் ஆண், பெண் 2 சேர்ந்த ஜதையையும் உம்முடைய குடும்பத்தினரில் எவர் மீது நம் தண்டனை பற்றிய வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவரை தவிர மற்றவர்களையும் அதில் ஏற்றிக்கொள்ளும்.
இன்னும் அநியாயம் செய்தார்களே, அவர்களைப் பற்றி நீர் என்னிடம் பரிந்து பேச வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு நாம் அறிவித்தோம். நீரும் உம்முடன் இருப்பவர்களும் கப்பலில் அமர்ந்ததும் அநியாயக்காரரான சமூகத்தாரை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறுவீராக. மேலும் இறைவனே, நீ மிகவும் பாக்கியம் உள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன் என்று பிரார்த்திப்பீராக எனவும் அறிவித்தோம். நிச்சயமாக இவற்றில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. நாம் இவ்வாறே மனிதர்களை சோதிப்பவராக இருக்கிறோம். பின்னர் பிரளயத்தில் மூழ்கிவிட்ட இவர்களை அடுத்து வேறொரு தலைமுறையினரை உண்டாக்கினோம். அவர்களிலிருந்தே ஒரு தூதரையும் அவர்களிடையே நாம் அனுப்பினோம். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை, நீங்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டாமா என்று அவர் கூறினார். ருக்குஹ் 3. ஆனால் அவருடைய சமூகத்தாரில் காஃபிர்களாய் இருந்த தலைவர்களும் இன்னும் இறுதி தீர்ப்பு நாளை சந்திப்பதை பொய்ப்படுத்த முற்பட்டார்களே, அவர்களும் நாம் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் விசாலமான சுகானுபவங்களை கொடுத்திருந்தோமே, அவர்களும் தம் சமூகத்தாரிடம், இவர் உங்களைப் போன்ற ஒரு மனிதரே என்று வேறில்லை. நீங்கள் உண்பதையே அவரும் உண்கிறார், நீங்கள் குடிப்பதையே அவரும் குடிக்கிறார். எனவே உங்களைப் போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளே. நிச்சயமாக நீங்கள் மரித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பின்னர் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றாரா? அப்படியாயின் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது வெகு தொலைவு ஆகவே இருக்கிறது. நமது இவ்வுலக வாழ்க்கையை தவிர நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை. நாம் இறப்போம். இப்போது நாம் உயிருடன் இருக்கிறோம், ஆனால் மீண்டும் நாம் உயிர் கொடுக்க பெற்று எழுப்பப்பட போகிறவர்கள் அல்ல. இவர் அல்லாஹ்வின் மீது பொய்யாக இட்டுக்கட்டு மனிதரே என்று வேறில்லை. எனவே இவரை நாம் நம்ப மாட்டோம் என்று கூறினர். என் இறைவா, என்னை இவர்கள் பொய்ப்படுத்துகின்ற காரணத்தினால் எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று கூறினார். சிறிது காலத்தில் அவர்கள் நிச்சயமாக கை சேதப்பட்டவர்களாகி விடுவார்கள் என்று கூறினார். அப்பால் இடி முழக்கம் போன்ற ஒரு சப்தம் நியாயமான முறையில் அவர்களை பிடித்து கொண்டது. நாம் அவர்களை கூழாங்கல்லாக ஆக்கிவிட்டோம். எனவே அநியாயக்கார சமூகத்தார் இதை ரஹமத்திலிருந்து தொலைவிலே ஆகிவிட்டார்கள். அப்பால் நாம் அவர்களுக்கு பின் வேறு தலைமுறையினரையும் உண்டாக்கினோம். எந்த ஒரு சமுதாயமும் அதற்குரிய தவணையை முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். பின்னரும் நாம் நம்முடைய தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பி வைத்தோம். ஒரு சமுதாயத்திடம் அந்த தூதர் வந்த போதெல்லாம் அவர்கள் அவரை பொய்யாக்கவே முற்பட்டார்கள். ஆகவே நாம் அச்சமூகத்தாரையும் அழிவி ஒருவருக்கு பின் ஒருவராக்கி நாம் அவர்களை பின்பற்றி வருவோர் பேசும் பழங்கதைகளாக செய்தோம். எனவே நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு அல்லாஹ்வின் ரஹமத் நெடுந்தொலைவேயாகும். பின்னர் நாம் மூசாவையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம். ஃபிர்அவுனிடத்திலும் அவனுடைய பிரமுகரிடத்திலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை இழைக்கும் சமூகத்தாராகவே இருந்தார்கள். எனவே நம்மை போன்ற இவ்விரு மனிதர்கள் மீதுமா நாம் ஈமான் கொள்வது? அதிலும் இவ்விருவரின் சமூகத்தாரும் நமக்கு அடிபணிந்து தொண்டூழியம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் என கூறினர். ஆகவே இவ்விருவரையும் அவர்கள் பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். அதன் விளைவாய் அவர்கள் அழிந்தோராயினர். தவிர அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். மேலும் மரியமுடைய மகனையும் அவருடைய தாயாரையும் ஒரு அத்தாட்சி ஆக்கினோம். அன்றியும் அவ்விருவருக்கும் வசதியான நீரூற்றுகள் நிரம்பியதும் தங்குவதற்கு வசதியுள்ளதுமான மேட்டுப்பாங்கான நல்லிடத்தையும் கொடுத்தோம். ருக்குஹ் 4. நமது தூதர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தூதர்களே, நல்ல பொருள்களிலிருந்தே நீங்கள் உண்ணுங்கள், சாலிகான நல்ல அமல்களை செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவன் என்றும், இன்னும் நிச்சயமாக சன்மார்க்கமான உங்கள் சமுதாயம் முழுவதும் ஒரே சமுதாயம்தான். மேலும் நானே உங்கள் இறைவனாக இருக்கிறேன். எனவே நீங்கள் எனக்கு அஞ்சுங்கள் என்று கூறினோம். ஆனால் அச்சமுதாயத்தவர்களோ தம் மார்க்க காரியத்தில் சிதறுண்டு தமக்கிடையே பல பிரிவுகளாய் பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் தம்மிடம் இருப்பதை கொண்டே மகிழ்ச்சி அடைபவர்களாய் இருக்கின்றனர். எனவே அவர்களை ஒரு காலம் வரை தம் அறியாமையிலேயே ஆழ்ந்திருக்க விட்டுவிடும்.
அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகமாக கொடுத்திருப்பது பற்றி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? அவர்களுக்கு நன்மைகளில் நாம் விரைந்து வழங்குகிறோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார்களா? அவ்வாறல்ல, அவர்கள் இதை உணர்வதில்லை. நிச்சயமாக எவர்கள் தம் இறைவனிடம் அஞ்சுபவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், இன்னும் எவர்கள் தம் இறைவனுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களும், இன்னும் எவர்கள் தம் இறைவனுக்கு எதையும் இணையாக்காதிருக்கிறார்களோ அவர்களும், இன்னும் எவர்கள் தம் இறைவனிடம் தாங்கள் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராய் நாம் கொடுத்ததிலிருந்து தங்களால் இயன்ற மட்டும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கிறார்களோ அவர்களும் இத்தகையவர்கள் தாம் நன்மைகளின் பக்கம் விரைகின்றனர். இன்னும் அவற்றை நிறைவேற்றி வைப்பதில் முந்துபவர்களாகவும் இருப்பார்கள். நாம் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் அதிகம் செய்யுமாறு நிர்பந்திக்க மாட்டோம். மேலும் உண்மையை பேசும் ஒரு பதிவு புத்தகம் நம்மிடம் இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இதை குறித்து அறியாமையிலேயே ஆழ்ந்து கிடக்கின்றன. இன்னும் அவர்களுக்கு இதுவன்றி வேறு தீய காரியங்களும் உண்டு. அதனை அவர்கள் செய்து வருகிறார்கள். இவ்வுலக சுகானுபவங்களில் மூழ்கி கிடப்போரை நாம் வேதனை கொண்டு பிடிக்கும்போது உதவிக்காக அவர்கள் அபயக்குரல் எழுப்புவார்கள். இன்று நீங்கள் உதவிக்காக அபயக்குரலை எழுப்பாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் இருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள். என்னுடைய வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டன. ஆனால் நீங்கள் புறங்காட்டி சென்று கொண்டிருந்தீர்கள். ஆணவம் கொண்டவர்களாக இராக்காலத்தில் கூடி குர்ஆனை பற்றி கட்டுக்கதை போல் வீண் வார்த்தையாடியவர்களாக அதை புறக்கணித்தீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். குர்ஆனின் சொல்லை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லது தம் முன்னவர்களான மூதாதையருக்கு வராத ஒன்று அவர்களுக்கு வந்துவிட்டதா? அல்லது அவர்கள் தங்களுடைய இறுதி தூதரை சரிவர அறிந்து கொள்ளாது அவரை நிராகரித்தவர்களாய் இருக்கின்றார்களா? அல்லது அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்களா? இல்லை, அவர் உண்மையை கொண்டே அவர்களிடம் வந்துள்ளார். எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் அந்த உண்மையையே வெறுக்கிறார்கள். இன்னும் அந்த உண்மை அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றி இருக்குமாயின் நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவற்றிலுள்ளவைகளும் சீர்கெட்டு போயிருக்கும். அதனால் அவர்களுக்கு நாம் நினைவூட்டும் நல்ல உபதேசமான திக்ரை குர்ஆனை அளித்தோம். எனினும் அவர்கள் தங்களிடம் வந்த திக்ரை குர்ஆனை புறக்கணிக்கின்றனர். அல்லது நீர் அவர்களிடம் கூலி ஏதும் கேட்கிறீரா? இல்லையெனில் உம்முடைய இறைவன் கொடுக்கும் கூலியே மிகவும் மேலானது. இன்னும் அளிப்பவர்களில் அவனே மிக்க மேலானவன். மேலும் நிச்சயமாக நீர் அவர்களை சிராத்துல் முஸ்தகீம் நேரான வழியின் பக்கமே அழைக்கின்றீர். இன்னும் எவர் மறுமையை நம்பவில்லையோ நிச்சயமாக அவர் அந்த நேர்வழியை விட்டு விலகியவர் ஆவார். ஆனால் அத்தகையவர்கள் மீது கிருபை கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிவிடுவோமானால் அவர்கள் தட்டழிந்தவர்களாக தங்கள் வழிகேட்டிலேயே அவர்கள் நீடிக்கின்றனர். திடனாக நாம் அவர்களை வேதனை கொண்டு பிடித்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணியவும் இல்லை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. எதுவரையிலெனின் நாம் அவர்கள் மீது கடும் வேதனையின் வாயிலை திறந்து விடுவோமானால் அவர்கள் அதனால் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். ருக்கு 5. இன்னும் அவனே உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் படைத்தவன். மிக குறைவாகவே அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். மேலும் அவன்தான் உங்களை இப்பூமியில் பல்கி பெருக செய்தான். இன்னும் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அவனே உயிர் கொடுக்கிறான். இன்னும் அவனே மரணிக்கச் செய்கிறான். மற்றும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அவனுக்குரியதே. இவற்றை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா? மாறாக முன்னிருந்தவர்கள் கூறியதைப் போலவே இவர்களும் கூறுகிறார்கள். நாங்கள் மரித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலுமா நாங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். மெய்யாகவே முன்னர் நாங்கள், அதாவது நாமும் எம் மூதாதையரும் இவ்வாறே இருக்கிறோம். ஆனால் இது முன்னுள்ளவர்களின் கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை என கூறுகின்றனர். நீங்கள் அறிந்திருந்தால் இவ்வூமியும் இதிலுள்ளவர்களும் யாருக்கு சொந்தம் என்று நபியே நீர் கேட்பீராக. அல்லாஹ்வுக்கே என்று அவர்கள் கூறுவார்கள். அவ்வாறாயின் இதை நினைவிற்கொண்டு நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களா?
நல்லுறவு பெற மாட்டீர்களா என்று கூறுவீராக. 7 வானங்களுக்கு இறைவனும் மகத்தான அர்ஷுக்கு இறைவனும் யார் என்று கேட்பீராக. அல்லாஹ்வுக்கே என்று அவர்கள் சொல்வார்கள். அவ்வாறாயின் நீங்கள் அவனுக்கு அஞ்சி இருக்க மாட்டீர்களா என்று கூறுவீராக. எல்லா பொருட்களின் ஆட்சியும் யார் கையில் இருக்கிறது? யார் எல்லாவற்றையும் பாதுகாப்பவனாக? ஆனால் அவனுக்கு எதிராக எவரும் பாதுகாக்கப்பட முடியாதே. அவன் யார்? நீங்கள் அறிவீர்களாயின் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. அதற்கு அவர்கள், இது அல்லாஹ்வுக்கே உரியது என்று கூறுவார்கள். உண்மை தெரிந்தும் நீங்கள் ஏன் மயங்குகிறீர்கள் என்று கேட்பீராக. எனினும் நாம் அவர்களிடம் உண்மையே கொண்டு வந்தோம். ஆனால் நிச்சயமாக அவர்களோ பொய்யர்களாகவே இருக்கின்றார்கள். அல்லாஹ் தனக்கென ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுடன் வேறு நாயனும் இல்லை. அவ்வாறாயின் அவர்கள் கற்பனை செய்யும் ஒவ்வொரு நாயனும் தான் படைத்தவற்றை தன்னுடன் சேர்த்து கொண்டு போய் சிலரை விட மிகைப்பார்கள். இவ்வாறெல்லாம் இவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் தூயவன். அவன் மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிபவன். எனவே அவர்கள் அவனுக்கு இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிகவும் உயர்ந்தவன். ருக்கு 6. நபியே, நீர் கூறுவீராக, என் இறைவனே, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை வேதனையை நீ எனக்கு காண்பிப்பதாயின் என் இறைவனே, அப்போது என்னை அந்த அநியாயக்காரர்களின் சமூகத்துடன் என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக என்று. இன்னும் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்களிப்பதை வேதனையை உமக்கு காண்பிக்க ஆற்றலுடையோம் நாம். நபியே, நீர் அழகிய நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொள்வீராக. அவர்கள் வர்ணிப்பதை நாம் நன்கறிவோம். இன்னும் நீர் கூறுவீராக, என் இறைவனே, சைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் என்றும், இன்னும் அவை என்னிடம் நெருங்காமலிருக்கவும் என் இறைவனே, உன்னிடம் காவல் தேடுகிறேன் என்றும் கூறுவீராக. அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன், என் இறைவனே, என்னை திரும்ப உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான். நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்ததற்காக என்று கூறுவான். அவ்வாறில்லை. அவன் கூறுவது வெறும் வார்த்தையே அன்றி வேறில்லை. அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது. எனவே ஷூர் எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையே பந்துத்துவங்கள் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள். எவருடைய நன்மைகளின் எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஆனால் எவருடைய நன்மைகளின் எடைகள் லேசாக இருக்கிறதோ அவர்கள்தாம் தங்களை நஷ்டப்படுத்தி கொண்டவர்கள். அவர்கள்தாம் நரகத்தில் நிரந்தரமானவர்கள். நரக நெருப்பு அவர்களுடைய முகங்களை கரிக்கும். இன்னும் அதில் அவர்கள் உதடு சுருண்டு முகம் விகாரமானவர்களாக இருப்பார்கள். என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படவில்லையா? அப்போது நீங்கள் அவற்றை பொய்ப்பிக்கலானீர்கள் என்று கூறப்படும். எங்கள் இறைவனே, எங்களுடைய துர்பாக்கியம் மிகைத்து விட்டது. நாங்கள் வழி தவறிய கூட்டத்தினர் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். எங்கள் இறைவனே, நீ எங்களை இந்நரகத்தை விட்டு வெளியேற்றுவதாயாக. திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள் என கூறுவர். அதற்கவன், அதிலேயே இழிந்து கிடங்கள், என்னுடன் பேசாதீர்கள் என்று கூறுவான். நிச்சயமாக என்னுடைய அடியார்களில் ஒரு பிரிவினர், எங்கள் இறைவா, நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம். நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. கிருபையாளர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன் என்று பிரார்த்திப்பவர்களாக இருந்தனர். அப்போது நீர் அவர்களை பரிகாசத்திற்கு உரியவர்களாக ஆக்கி கொண்டீர்கள். எதுவரையின் எனின் என் நினைவே உங்களுக்கு மறக்கலாயிற்று. இன்னும் அவர்களை பற்றி நீங்கள் ஏளனமாக நகைத்து கொண்டும் இருந்தீர்கள். நிச்சயமாக அவர்கள் பொறுமையாய் இருந்ததற்காக அவர்களுக்கு நான் அதற்குரிய நற்கூலியை கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அவர்களே வெற்றியாளர்கள். ஆண்டுகளின் எண்ணிக்கையில் நீங்கள் பூமியில் எவ்வளவு காலம் இருந்தீர்கள் என்று கேட்பான். ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் நாங்கள் தங்கியிருப்போம். இதை பற்றி கணிப்பவர்களிடம் நீ கேட்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். ஒரு சொற்ப காலம் தவிர பூமியில் அதிகம் நீங்கள் தங்கவில்லை. நீங்கள் இதை அறிந்திருந்தால் என்று இறைவன் கூறுவான். நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடத்தில் நிச்சயமாக மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா என்று இறைவன் கேட்பான்.
ஆகவே உண்மையில் அரசனான அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அவனைத் தவிர நாயன் இல்லை. கண்ணியமிக்க அரசின் இறைவன் அவனே. மேலும் எவன் அல்லாஹ்வுடன் வேறு நாயனை பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு அதற்காக எவ்வித ஆதாரமும் இல்லை. அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடம்தான் இருக்கிறது. நிச்சயமாக காஃபிர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். இன்னும் என் இறைவனே, நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக. நீதான் கிருபையாளர்களெல்லாம் மிக மேலானவன் என்று நபியே நீர் பிரார்த்திப்பீராக. அத்தியாயம் 24 சூரத்துல் நூர். பேரொலி. ருக்குஹ் 9 வசனங்கள் 64. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இது திருக்குர்ஆனின் ஒரு அத்தியாயமாகும். இதனை நாமே அருளச் செய்து அதிலுள்ளவற்றை விதியாக்கினோம். நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்கும் இதில் நாம் தெளிவான வசனங்களை அருளச் செய்தோம். விபச்சாரியும் விபச்சாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். இன்னும் அவ்விருவரின் வேதனையும் மூமின்களில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும். விபச்சாரன் விபச்சாரியையோ அல்லது இணை வைத்து வணங்குபவளையோ அன்றி வேறு எந்த பெண்ணையும் விவாகம் செய்ய மாட்டான். விபச்சாரி விபச்சாரனையோ அல்லது இணை வைத்து வணங்குபவனையோ அன்றி வேறு யாரையும் விவாகம் செய்ய மாட்டாள். இது மூமின்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள். எனினும் இவர்களில் எவர் இதற்கு பின்னர் தௌபா செய்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கிறான். எவர்கள் தம் மனைவிமார்களை அவதூறு கூறி அதை நிரூபிக்க தங்களையன்றி அவர்களிடம் வேறு சாட்சிகள் இல்லாமல் இருந்தால் அவன் நிச்சயமாக தான் உண்மையே கூறுவதாக அல்லாஹ் மீது 4 முறை சத்தியம் செய்து கூறி 5வது முறை இதில் தான் பொய் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்றும் அவன் கூற வேண்டும். இன்னும் அவனுடைய மனைவி குற்றத்தை மறுத்து தன் மீதுள்ள தண்டனையை விலக்க நிச்சயமாக அவன் பொய்யர்களில் நின்றுமுள்ளவன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்து 4 முறை கூறி 5வது முறை அவன் உண்மையாளர்களில் உள்ளவனானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபம் தன் மீது உண்டாவதாக என்றும் அவள் கூற வேண்டும். இன்னும் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய நல்லருளும் அவனுடைய ரஹமத்தும் இல்லாது போயிருப்பின் உங்களுக்கு அழிவு உண்டாயிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். ருக்குஹ் 2. எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அது உங்களுக்கு நன்மையாகும். பழி சுமத்தியவர்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் அதற்கொப்ப தண்டனை இருக்கிறது. மேலும் அப்பழி சுமத்தியவர்களில் பெரும் பங்கெடுத்து கொண்டவனுக்கு கடினமான வேதனையுண்டு. மூமினான ஆண்களும் மூமினான பெண்களுமாகிய நீங்கள் இதனை கேள்வியுற்றபோது தங்களை போன்ற மூமினானவர்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டு இது பகிரங்கமான வீண் பழியேயாகும் என்று கூறியிருக்க வேண்டாமா? அப்பழி சுமத்தியவர்கள் அதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டாமா? எனவே அவர்கள் சாட்சியங்களை கொண்டு வர இல்லையெனில் அவர்கள்தாம் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்களாக இருக்கிறார்கள். இன்னும் உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய ரஹமத்தும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தமைக்காக கடினமான வேதனை நிச்சயமாக உங்களை தீண்டியிருக்கும். இப்பழியை ஒருவரிடமிருந்து ஒருவராக உங்கள் நாவுகளால் எடுத்து சொல்லிக்கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி திரிகின்றீர்கள். இன்னும் இதை நீங்கள் லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமானதாக இருக்கும். இன்னும் இதை நீங்கள் செவியேற்ற போது இதை பற்றி நாம் பேசுவது நமக்கு தகுதி இல்லை. நாயனே, நீயே தூயவன். இது பெரும் பலியாகும் என்று நீங்கள் கூறியிருக்கலாகாதா? நீங்கள் திடமாக மூமின்களாக இருப்பின் நீங்கள் இது போன்ற
பழி சுமத்துவதின்பால் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு நன்கு விவரித்து கூறுகிறான். மேலும் அல்லாஹ் யாவும் அறிந்தவன், விவேகம் மிக்கோன். எவர்கள் ஈமான் கொண்டுள்ளோரிடையே இத்தகைய மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டுமென பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய ரஹ்மத்தும் இல்லாதிருந்தால் உங்களை வேதனை தீண்டி இருக்கும். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமுடையவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறான்.